நாம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஐசிஎம்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில், ஓகேவா, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட் எது தொடர்பானது அப்படின்னா புற்றுநோய் தொடர்பான ஒரு அறிக்கை தான் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 185 நாடுகளில் வந்து இந்த புற்றுநோய் பாதிப்பு வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 36 வகையான புற்றுநோய்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகம் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ அதிக புற்றுநோயாளிகள் இருக்கக்கூடிய நாடுகளில் முதலிடம் யார் இருக்கா அப்படின்னா சீனா, 2வது இடம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா, 3வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இருக்குது. கிட்டத்தட்ட 13.8 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து புற்றுநோயால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்பக புற்றுநோய், ஓகேவா, இந்த மார்பக புற்றுநோயால் அதிக பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 புற்றுநோய் நபர்களில் 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கிறதா வந்து தெரிவிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே சிகிச்சை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்காமல் இருக்கிறது தான் இதுக்கு முக்கிய காரணமாக சொல்லியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்பக புற்றுநோயால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிக நபர், அதாவது அதிக பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கிறதா வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான ரிப்போர்ட்டு ஐசிஎம்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க.